பரங்கிக்காய் வட அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. அங்கு இது பல ஆயிரம் ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது. பரங்கிக்காய் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு ஐரோப்பியர்களால் உலகம் முழுவதும் அறிமுகமானது. இது காய்கறியாக பயன்படுத்தப்படுது. அதே சமயம் தாவரவியலின்படி இது ஒரு பழம். அமெரிக்காவின் பூர்வகுடி மக்கள் பரங்கிக்காயை ஒரு முக்கிய உணவாக பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் கசப்புத்தன்மை கொண்ட சதையை விட அதிக சத்துள்ள விதைக்காகவே இதை பயிரிட்டாங்க. இதன் ஓடுகளை உணவுப் பொருளுக்கான கொள்கலன்களாக பயன்படுத்தினாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது பயணங்களின் போது பரங்கிக்காயை ஐரோப்பாவிற்கு முதலில் கொண்டு வந்தார். இருப்பினும் ஆரம்பத்தில் ஐரோப்பியர்கள் இதை அதிகம் பயிரிடவில்லை. போர்த்துகீசிய வர்த்தகர்கள் பரங்கிக்காயை உலகம் முழுவதும், குறிப்பாக ஆப்பிரிக்கா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பரப்ப முக்கிய பங்கு வகித்தாங்க. ஐரோப்பிய குடியேற்றவாதத்தின் போது பரங்கிக்காய் இந்தியாவிற்கு அறிமுகமானது. இன்று பரங்கிக்காய் உலகம் முழுவதும் சமையல், அலங்காரம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான காய்கறியாக உள்ளது.